The promise for the month is taken from Isaiah 55 verse 13. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை ஏசாயா 55ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Instead of the thorn shall come up the fir tree, and instead of the briar shall come up the myrtle tree, and it shall be to the Lord for a name, for an everlasting sign that shall not be cut off. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். Now the promise for the month is, it shall be to the Lord for a name. அது கர்த்தருக்கு கீர்த்தியாக இருக்கும். அதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாம். Now the New International Version says, this will be for the Lord's renown. இது கர்த்தருக்கு ஒரு பெயரை உண்டாக்கத்தக்கதாக இருக்கும் என்று NIV மொழிபெயர்ப்பில் பார்க்கிறோம். And look at the New Living Translation. It's amazing. It says, these events will bring great honor to the Lord's name. NLT மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்டதான சம்பவங்கள் தேவனுக்கு ஒரு பெரிய கீர்த்தியை உண்டாக்கும். NLT is a very good translation, which is exactly what King James Bible is saying. These events will bring great honor to the Lord's name. இப்படிப்பட்ட சம்பவங்கள் தேவனுடைய நாமத்துக்கு பெரிய மகிமையை அல்லது பெரிய புகழ்ச்சியை, பெயரை உண்டாக்கும். So this is the promise for this month. I hope it will be the promise for our MPLC as long as we live. MPLC ஆக நாம இருக்கிற வரைக்கும், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியம் நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தம் பெர்மனன்ட் வாக்குத்தத்தமா இருந்தா ரொம்ப அருமையா இருக்கும். These events shall bring honor to the Lord's name. இப்படிப்பட்ட சம்பவங்கள் தேவனுடைய நாமத்துக்கு பெரிய பெயரை உண்டாக்கும். Now if you read it like this you won't understand, but I was amazed at how God gives a prophetical word and makes us think about it. தேவன் எப்படி தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தையும் தந்து நம்மை சிந்திக்க வைக்கிறார் என்பதை குறித்து நான் ஆராய்ந்த போது ஆச்சரியப்பட்டேன். Okay, let's say for example you read the same verse. Instead of the thorn shall come up the fir tree, instead of the briar shall come up the myrtle tree, and these events shall bring great honor to the Lord's name. You may think, what's the big thing in this? What is the significance in this particular statement? How can it bring great honor to the Lord's name? This is how anybody will think. என்ன நீங்க இப்படி வாசிக்கிறீங்கன்னு வெச்சுக்கீங்களே, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். இது எந்த விதத்துல ஆண்டவருக்கு பெரிய பெயரையோ அல்லது கீர்த்தியோ உண்டாக்கும் நீங்க நினைக்கலாம். ஏன்னா நீங்க அப்படிதான் நம்ம நினைப்போம். How can it bring great honor to the Lord's name? எப்படி இந்த காரியங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு பெரிய பெயரை உண்டாக்கும்? That's how when you read the Bible you will understand. இப்படி தான் நீங்க வேதத்தை நீங்க சும்மா அப்படியே வாசிச்சீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. Even if you memorize the verse, you will memorize it like this without knowing exactly what it means. வார்த்தையை நீங்க மனப்பாடம் செய்தா கூட அதனுடைய அர்த்தம் என்ன என்று தெரியாமலே மனப்பாடம் செய்து கொண்டிருப்பீர்கள். But actually God is amazing. ஆனால் தேவன் ஆச்சரியமானவர். Do you know exactly what that verse means? வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா? First of all, God is telling, instead of the thorn, instead of the briar, shall come the fir tree and the myrtle tree. முட்செடிக்கு பதிலாக காஞ்சொரிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் மிருது செடியும் எழும்பும். Now the term used here is thorn, briar. இந்த இடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை முட்செடி, காஞ்சொரி. That means till this particular event happened, there were only thorns coming up, there were only briars coming up. அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் அந்த இடத்துல வெறும் முட்செடியும் காஞ்சொரியும், அதாவது முள்ளும் தான் வளர்ந்துட்டு இருக்குது. That is why he said, instead of the thorn, instead of the briar shall come the fir tree and the myrtle tree. அதுக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடியும் எழும்பும். What is the meaning of thorn and briar? முட்செடி காஞ்சொரி என்றால் என்ன? According to the Bible, according to anybody. வேதத்தின்படியாக இருந்தாலும் வேற பொதுவான அர்த்தத்துல நம்ம எடுத்தாலும். Go to Isaiah chapter 32 verse 13. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Upon the land of my people shall come up thorns and briars, yea, upon all the houses of joy in the joyous city. என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களிகூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷமும் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். See, same word thorns and briars are used. அதே வார்த்தை முட்செடி நெரிஞ்சில், முட்செடி காஞ்சொரில், அந்த முள் என்கிற அதே வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டது. நெரிஞ்சில் என்றாலும் முள்ளுதான். Now this is the word of God. இது தேவனுடைய வார்த்தையாம். He says, upon the land of my people, in the houses
of joy, see, upon all the houses of joy in the joyous city, there will come up thorns and briars. ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க, என் ஜனத்தினுடைய நிலத்தில் களி கூர்ந்திருந்ததான நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். See, look at the term, upon the land, upon all the houses. நிலத்திலும் எல்லா நிலத்திலும் எல்லா வீடுகளிலும். My people, houses of joy. என்னுடைய ஜனம் களி கூர்ந்திருந்த நகரம் அங்கே முளைக்கும். Houses of joy. களி கூர்ந்திருந்த வீடு எல்லா வீடுகளும். எல்லா வீடுகளிலும். Look at that. In all the houses there was joy. எல்லா வீடுகளிலும் சந்தோஷம் நிறைந்திருந்தது. Because it is a joyous city. ஏனா அது களி கூர்ந்த நகரம். My people, என் ஜனம், upon the land, அவர்கள் நிலத்தின் மேல் what will come up? என்ன முளைக்கும்? Thorns and briars. முட்செடி முளைக்கும். This is also word of God, brother. இதுவும் தேவனுடைய வார்த்தை தான் பிரியமானவர்களே. God has never changed. தேவன் ஒருபோதும் மாறவில்லை. Please don't change God. தேவனை நாம் மாற்ற கூடாது. Many people try to change because they don't like all these teachings. இந்த போதனைகளை சிலர் விரும்பாமல் தேவனை மாற்றி விடலாம் என நினைக்கிறார்கள். But this is the word of God. இது கர்த்தருடைய வார்த்தையாம். So thorns and briars refers to, you know what's a thorn? Thorn is there means it will keep on pricking you. It will keep on giving you problems. It will keep on giving you pain. It will keep on giving you loss. It will keep on giving you sickness. This is what thorns and briars. Nobody will like their houses to be filled with thorns and briars. முட்செடி என்று சொல்லும்போது அது உங்களை குத்திக்கிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில முள்ளு போல உங்களை குத்திக்கிட்டே இருக்கும். அது யாருமே முட்செடி இந்த நெரிஞ்சில் குத்துறதான ஒன்று நம்ம வாழ்க்கையில இருக்கிறத நம்ம விரும்பவே மாட்டோம். See, not only the land, upon all the houses. நிலத்தில் மாத்திரமல்ல எல்லா வீடுகளிலும். All the houses. எல்லா வீடுகளிலும். That's very bad, brother. அது மிக மோசமான ஒன்று. That means thorns and barriers refers to sorrow and grief and misery and loss and sickness and evil, and you don't like that to be first of all in the land, much more inside your house. முட்செடியும் நெரிஞ்சிலும் என்பது பயங்கரமான வேதனைகள், நஷ்டங்கள், குழப்பங்கள், தவிப்புகள், வேதனைகளை தருகிறதான இவைகள் எங்கும் இருக்கிறதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அது உங்க வீட்ல இருக்கிறத நிச்சயமா நீங்க விரும்ப மாட்டீங்க. But now God says in Isaiah 55:13, this is a promise for this month. I said it should be the promise as long as we live. Instead of the thorn shall come up the fir tree, and instead of the briar shall come up the myrtle tree, and these events will bring great honor to the Lord's name. ஆனா ஏசாயா 55:13 ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். இப்படிப்பட்டதான சம்பவங்கள் கர்த்தருக்கு பெரிய பெயரை உண்டாக்கும். See, when this happens, it shall bring to the Lord great honor. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் பொழுது தேவனுடைய பெயருக்கு அவைகள் கீர்த்தி உண்டாக்கும். Don't you like that to happen? இப்படிப்பட்டவைகள் நடக்க வேண்டாமா? Because when these events change, then naturally your life will change. வாழ்க்கையிலே நடக்கிறதான சம்பவங்கள் மாறும்போது உங்க வாழ்க்கை மாறிவிடும். Now we see here, instead of the thorn shall come up the fir tree, instead of the briar shall come up the myrtle tree. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடியும் முளைக்கும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். So I want you to know the English: briar, fig, fir and the myrtle. தேவதாரு மிருது செடி. So that's what is replacing, okay? அதுதான் அந்த இடத்துல அதற்கு பதிலாக வளரக்கூடியது. Now why God is saying, why did God say apple tree and the mango tree? ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மாம்பழமோ அல்லது மாமரமோ அல்லது ஆப்பிள் மரமோ வளரும் அப்படி சொல்லவில்லை? Instead of the thorn shall come the mango tree, instead of the briar shall come the apple tree. முட்செடிக்கு பதிலாக ஒரு ஆப்பிள் ட்ரீ வளரும், காஞ்சொரிக்கு பதிலாக நெரிஞ்சில் இருந்த இடத்துல ஒரு மாமரம் வளரும் அப்படியாக ஆண்டவர் சொல்லவில்லை. He says instead of the briar shall come fir tree, and instead of the thorn shall come the fir tree, instead of the briar shall come the myrtle tree. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், அந்த நெரிஞ்சில் இருந்த இடத்துல மிருது செடி எழும்பும் இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. காரணம் என்ன? You know what's the reason? காரணம் என்ன தெரியுமா? I went into the dictionary. Suddenly said, God said, go in the dictionary, find out. And I went, look at this. People take myrtle for treating number 1 lung infections, including bronchitis, whooping cough, and tuberculosis. They also take it for bladder conditions, diarrhea, persistent heartburn, heavy periods, yeast infections and worms. Myrtle is used on the skin for warts and in the mouth for cankers, sores. All this
myrtle is used. People take myrtle for treating lung infections. You got corona? இந்த மிருது செடி என்று சொல்லும்போது அது கொரோனா, அதாவது lung infections. Lung infection is what? Corona. நுரையீரல் பாதிப்புகள், நுரையீரல்ல வருகிறதான people take myrtle for lung infection. lung அதாவது நுரையீரல்ல வருகிறதான பாதிப்புகளுக்காக இந்த மிருது செடியை பயன்படுத்துகிறார்கள். Including bronchitis, அதாவது சளி, அந்த இருமல் சம்பந்தமான காரியங்கள், whooping cough, கக்குவான் இருமல் என்று சொல்லக்கூடிய பயங்கரமான இருமல். all this everybody knows is related to corona. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவை எல்லாமே நுரையீரலோடு சம்பந்தப்பட்டதுதான். tuberculosis, TB, then kidney problem, bladder conditions, அடுத்ததாக கிட்னி பிரச்சனைகள், பிளாடர் அதனுடைய நிலைமைகளுக்காக, persistent heartburn, தொடர்ச்சியாக நெஞ்சு எரிச்சல், heavy periods, பயங்கரமான இரத்தப்போக்கு, yeast infection போன்றதான பிரச்சனைகள். And myrtle is used on the skin for warts. இன்னும் சில வாட், அந்த கட்டிகளை போல மருக்களை போல இருக்கிறதை நீக்குவதற்கு இந்த மிருது செடிகளை பயன்படுத்துகிறார்கள். And in the mouth for canker sores and thrush. அதே போல வாயில வரக்கூடிய பயங்கரமான புண்கள், வாயின் புண், அதுக்கும் இவைகளை பயன்படுத்துகிறார்கள். So look at what God is telling. Instead of the briar shall come up healing trees. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நெரிஞ்சில் செடி இருந்ததான இடத்திலே சுகமளிக்கிறதான செடிகள் வளரும் என்று சொல்லுங்க, மரங்கள் வளரும். And what about the fir tree? தேவதாரு விருட்சத்தை பற்றிய காரியம் என்ன? Because instead of the thorn shall come up the fir tree. ஏன்னா முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். Okay, now I saw people use the shoot and oil for medicine. இந்த தேவதாரு விருட்சத்தினுடைய அந்த சின்ன கிளையையும் அதனுடைய எண்ணெயையும் சுகப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறார்கள். Fir is taken by mouth for respiratory tract pain and inflammation. மூச்சு குழாயிலே மூச்சு விட முடியாமல் இருக்கிறதான சில தொந்தரவுகளை சரிப்படுத்துவதற்கு இந்த தேவதாரு விருட்சத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள், பயன்படுத்துவது வழக்கம். Colds, cough, bronchitis, fever, sore mouth and throat, everything you can say it is relating to today's corona. சளி, இருமல், காய்ச்சல் மற்றும் வாயில வருகிறதான புண், உடம்பில் வருகிறதான வேதனைகள், வலிகள் எல்லாவற்றிற்கும் இதை பயன்படுத்தீர்கள். எல்லாவற்றையும் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சொல்ல வேண்டுமானால் மொத்தமாக கொரோனாவினுடைய சகல அறிகுறிகளுக்கும் இந்த தேவதாரு விருட்சமானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Because corona is respiratory tract, lungs, cold, cough, bronchitis, fever. See all this, sore mouth, all this. வாயில வருகிறதான புண்ணு எல்லாமே இந்த கொரோனாவினால் வரக்கூடியதான பாதிப்புகள் தான். மூச்சு விட முடியாமல் மூச்சு குழாயில் வருகிறதான பாதிப்புகள். It is also taken for muscle and nerve pain. அது மாத்திரமல்லாமல் நரம்பு மற்றும் தசைகளுடைய வலிகளை எடுத்து போடுவதற்கு இந்த தேவதாரு விருட்சம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. And tuberculosis. I'm telling you, this is amazing. If you read Isaiah chapter 55 verse 13, you won't understand. But look at the meaning. God is telling, instead of thorns and briars, which are going to make a life and mess, I'm going to change it into supernatural healing. And this will be to my honor, said the Lord God. ஆண்டவர், நீங்க வெறுமையா நீங்க இந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்காது. ஆனா ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர் பாருங்க. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் நெரிஞ்சலுக்கு பதிலாக மிருது செடியும் முளைக்கும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் முள்ளுகள் இருந்ததான இடத்திலே ஹீலிங், சுகத்தை கொடுக்கக்கூடியதான செடிகள் அந்த இடத்திலே வளரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And God has already created a place. You know about it. I'm not going to tell it now. ஏற்கனவே தேவன் அதற்கான ஒரு இடத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். அதை குறித்து நான் இப்போ சொல்லுவதில்லை. Already it is coming to take place. Look at this prophecy, brother. It came just like that. And how do you believe how this explanation can come? Can you believe this? God is speaking about powerful healing anointing which is going to take place through natural means. இயற்கையான முறையிலேயே வரக்கூடியதான நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதான சுகத்தை தரக்கூடியதான காரியங்களை குறித்து தேவன் ஏற்கனவே தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு விளங்குகிறதா? I am telling you, this promise is an amazing promise. நான் சொல்றேன், இது ஆச்சரியமான வாக்குத்தத்தமாம். These events will bring great honor to the Lord's name. That's what the NLT translation says. இந்த சம்பவங்கள் கர்த்தருக்கு கீர்த்தியை, பெரிய பெயரை உண்டாக்கும். Because God is saying, I am providing a solution for all these lung infections and whooping cough and tuberculosis and
bladder conditions and for the inflammation and the colds and the cough and the bronchitis and the fever. That's what he is telling, brother. தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் இவை எல்லாவற்றிற்கும் நான் உங்களுக்கு ஒரு பதிலை உங்களுக்கு நான் தருகிறேன். சொல்யூஷன் என்று சொல்லும்போது அதற்கான சமாளிக்க வேண்டியதான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சளி மற்றும் இருமல், காய்ச்சல், ஜுரம், சரீரத்தில் ஏற்படும் வலி, வேதனைகள், மூச்சு விட முடியாமல் இருக்கும் திணறல்கள், including heavy periods, அதோடு கூட மாற்றமல்ல பயங்கரமான இரத்த போக்கு, எல்லாவற்றிற்கும் kidney problems, சிறுநீரக பிரச்சனைகள், tuberculosis. Amazing. I see both these things, if you see, it's relating to the lungs. Both this myrtle and fir, both relating to lungs healing. Amazing. இந்த தேவதாரு விருட்சம் மற்றும் மிருது செடி இரண்டுமே நுரையீரல் சம்பந்தப்பட்டதான பிரச்சனைகளை சுகப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டதான செடிகளாகும், அதற்காக குறிக்கப்பட்ட செடிகளாகும். This is prophecy. இதுதான் தீர்க்கதரிசனமான வார்த்தை. It just comes like that. God said, take Isaiah 55 verse 13, and he just gave me a verse, and I was thinking, Lord, what verse like this? Amazing. I go inside, look at the amazing revelation which God is having inside. This is how the word is, brother. Inside the word there's a deep golden nugget, but if you read on the just on the outside, you won't understand it. ஆண்டவர் எனக்கு நேரடியாக என்னோடு உணர்த்தினார். ஏசாயா 55:13 எடு. அப்படி எடுத்து நம்ம வாசிக்கும்போது மேலாக நம்ம அந்த மேலோட்டமான பாதை ஒண்ணுமே தெரியல. என்ன இருக்குது? என்ன இது? thorns and briars, fir tree, myrtle tree. What is this? I don't know. What is this, Lord? What is this? A promise for the month? What is this? God said it's a promise. Just go inside, meditate. I'll give you. I'm telling you, a new move is begun. நான் சொல்லுகிறேன், ஒரு புதிய அசைவு ஆரம்பமாக இருக்கிறது. And all those who are going to be like Issachar will understand. இசக்காரை போல இருக்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள். 200 of them. அதுல 200 பேர் தான். Not everybody. எல்லாரும் அல்ல. Among the Issachar, 200 of them, they were men who had understanding of the times to know what Israel had to do. 200 of them, they were men. 1 Chronicles chapter 12 verse 32. They were men who had understanding of the times to know what Israel had to do. 200 பேர் இருந்தார்கள். இஸ்ரவேல் காலங்களுக்கு தகுந்தபடி என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அதற்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்கதான தலைவர்கள் 200 பேர் இசக்கார் கோத்திரத்தில் இருந்தார்கள். And all their brethren were at their commandment. இவர்கள் சகோதரர்கள் எல்லாரும் அவருடைய வாக்குக்கு செவி கொடுத்தார்கள். See, 200 people, God gave them this understanding, discernment. Everybody, all the brothers, those who were them, just obeying them. 200 பேருக்கு தான் தேவன் இந்த புரிந்து கொள்ளுதலை தந்தார். அவரோடு இருந்ததான மற்ற சகோதரர்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள், அவர்கள் சொல்வதற்கு செவி கொடுத்தார்கள். So today, child of God, தேவ பிள்ளையே, we need to be like the people of Issachar. நாம் இசக்காரின் புத்திரரை போல இருக்க வேண்டும். Because only Issachar knows what Israel had to do at such a time as this. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே இஸ்ரவேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை இசக்கார் புத்திரர் தான் அறிந்திருக்கிறார்கள். All those who are going to listen to the words of God, I'm telling you, they are going to bring glory and honor to the Lord's name. All those who are going to be disobedient, they are going to bring shame to the Lord's name. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிற யாவரும், நான் சொல்லுகிறேன், தேவனுடைய நாமத்துக்கு பெரிய பெயரையும் கீர்த்தியும் கொண்டு வருவார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு அவர்கள் வெட்கத்தை உண்டு பண்ணுவார்கள். There's no point of thinking I'm obeying the Lord. If you are obeying the Lord, then it shows up. நான் கீழ்ப்படுகிறேன் நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. நீங்க கீழ்ப்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில தெரியும். So be blessed. ஆசீர்வாதமாய் இருப்போம். We are entering amazing times. ஆச்சரியமான நாட்களுக்குள்ளாக நாம் நுழைகிறோம். And these events will bring great honor to the Lord's name. இந்த சம்பவங்கள் தேவனுக்கு மிகப்பெரிய பெயரை கொண்டு வரும். Repeat it again. These events will bring great honor to the Lord's name. திரும்பமாக சொல்லுமா, இந்த சம்பவங்கள் தேவனுடைய நாமத்துக்கு பெரிய பெயரை உண்டாக்கும். These events will happen in your house. உங்கள் வீடுகளில் நடக்கிறதான இந்த சம்பவங்கள், உங்கள் வீடுகளில் நடக்கும் சம்பவங்கள், in your house, உங்கள் வீடுகளிலே. Maybe today it's thorns and briars. ஒருவேளை இன்றைக்கு முட்செடியும் நெரிஞ்சிலுமாக இருக்கலாம். But it's going to be replaced by the fir and the myrtle. ஆனால் அதற்கு பதிலாக அது இருந்த இடத்திலே தேவதாரும் மிருது செடியும் வளரும். So be blessed. ஆசீர்வாதமாயிருங்கள். Cooperate with God. கர்த்தரோடு கூட ஒத்துழையுங்கள். Cooperate with the man of God. தேவ ஊழியக்காரரோடு It's up to you. If you don't cooperate, no problem. You can continue. நீங்க ஒத்துழைக்காவிட்டாலும் பிரச்சனையே கிடையாது. For us, no problem. We are safe. The power of God is moving upon us. God is working for His 5 and God is working for that 100. தேவன் அந்த 5 பேருக்காக, அந்த 100 பேருக்காக தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். So be blessed. ஆசீர்வாதமாயிருங்கள்.